Hi all, Assalamu alaikum. Welcome back to Sajna's Malabar Recipe in Tamil. நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் எக் ரோஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே 6 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கோம். முட்டை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே பிடிக்கும். 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம். இது இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மல்லி இலை, 3 பச்சை மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இனி வாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி எக் ரோஸ்ட் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே மண் சட்டி தான் எடுத்துருக்கு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இனி கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வணக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். வெங்காயம் கருகாமல் வணக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இனி நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகு சேர்த்திக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மசாலா பவுடரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கு. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடிச்சு வச்சுருக்கிற சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட இது கூட சேர்த்திக்கலாம். இனி இந்த பொடியோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பொடி சேர்த்தனால கருகாமல் பார்த்துக்கோங்க. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி இதே மாதிரி ஜூஸ் பண்ணி இந்த தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ரோஸ் ஸ்மெல் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் இது வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கு, எப்படி அது பத்தாது, அதனால் பார்த்துட்டு மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எண்ணெயில் நல்லா தெளிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக் இது கூட சேர்த்திக்கலாம். எக்கு சேர்த்தி நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா எக்குக்குள்ளே இறங்கும்.
அப்போ தான் அது வந்து ஸ்பைசியாக இருக்கும். இப்படி பண்ணும்போது முட்டை வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. இனி இது கூட நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான எக் ரோஸ்ட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க, ரொம்ப டேஸ்டியானது கூடி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது சப்பாத்தி ரைஸ் எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மறுபடியும் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.